வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள். அரசு வேலைக்காக 60,000 ஊழியர்களை ஆட்சேர்ப்பு செய்ய எதிர்பார்த்துள்ளதாக பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். இந்த ஆட்சேர்ப்புக்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் கூறுகையில், முதற்கட்டமாக நாடு தழுவிய சேவைகளுக்கான பணியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்யும் பணிகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளன. பொது சேவைக்கான ஆட்சேர்ப்பு முறையான நடைமுறைகளின்படி மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் 13,326 குடும்பங்களுக்கு இன்னும் முறையான கழிப்பறை வசதி இல்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை தொகை மதிப்பீட்டு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் இந்த தகவலை அண்மையில் வெளியிட்டுள்ளது. இவ்வாறு கழிப்பறை வசதியின்றி வாழும் குடும்பங்கள் தங்கள் இயற்கை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக காடுகள் அல்லது கடற்கரை பகுதிகளை பயன்படுத்துவதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் திணைக்களம் வெளியிட்ட புள்ளி விவரங்களின்படி நாட்டில் மொத்தமாக குடும்பங்களின் எண்ணிக்கை 61,13,305 எனவும் இதில் 0.2% குடும்பங்களுக்கு சுகாதார தரநிலைகளுக்கு ஏற்ப எந்தவிதமான கழிப்பறை வசதியும் கிடையாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 92.2% குடும்பங்கள் தங்களுக்கென தனிப்பட்ட கழிப்பறைகளை பயன்படுத்துகின்றன. 5.8% குடும்பங்கள் பலரும் இணைந்து ஒரு பொது கழிப்பறையை பயன்படுத்துகின்றன. மேலும் 0.2% குடும்பங்கள் பொது கழிப்பறைகளை பயன்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே கொழும்பு மாவட்டம் முழுவதும் பொது கழிப்பறை பயன்படுத்தும் குடும்பங்கள் அதிகமாக காணப்படுவதாகவும் அதன் மொத்த எண்ணிக்கை 4,518 குடும்பங்கள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே மாவட்டத்தில் எந்தவிதமான கழிப்பறை வசதியும் இல்லாத குடும்பங்கள் 207 என பதிவாகியுள்ளன. பல குடும்பங்கள் இணைந்து ஒரு கழிப்பறையை பயன்படுத்தும் வீடுகள் அதிகளவில் காணப்படுவது நுவரெலியா மாவட்டத்தில் என்று அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் சட்டவிரோதமாக மதுபானம் தொடர்பில் சோதனை நடத்த சென்ற போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டிங்கள் 5 ஆண் மற்றும் 5 பெண் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராமநாதபுரம் போலீஸ் பிரிவில் சுடலகுளம் பகுதியில் அதிகாரிகள் குழு சட்டவிரோதமாக மதுபான சோதனையை நடத்தி ஒரு சந்தேக நபரை கைது செய்தனர். இதன்போது இரும்பு கம்பிகள் மற்றும் தடிகளை கொண்ட குழு அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தி சந்தேக நபரை விடுவித்துவிட்டு சம்பவ இடத்திலிருந்து தப்பி சென்றுள்ளது. அதற்கு அமைய ராமநாதபுரம் போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழு அதிகாரிகளை தாக்கியதற்காக இந்த குழுவை கைது செய்துள்ளனர். தாக்குதலில் காயமடைந்த 2 போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள் கிளிநொச்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 16 முதல் 32 வயதுக்குட்பட்டவர்கள் எனவும் பெண் சந்தேக நபர்கள் 26 முதல் 45 வயதுக்குட்பட்டவர்கள் ராமநாதபுரம் பகுதியை சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் இன்று கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். தேசிய அடையாள அட்டைக்காக விண்ணப்பித்தோருக்கான வெளியான முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. தேசிய அடையாள அட்டைகளை வழங்கும் நடவடிக்கை தடையின்றி தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாக ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஊடக அறிக்கை ஒன்றினை வெளியிட்டு இந்த தகவலை ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது. தற்போது 15 லட்சம் விண்ணப்பங்கள் தேசிய அடையாள அட்டைகளை வழங்குவதற்காக குவிந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அடையாள அட்டைகளை திட்டமிட்ட அடிப்படையில் அச்சிட்டு விநியோகிக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. அத்துடன் தேசிய அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்வதற்காக தினந்தோறும் திணைக்களத்துக்கு வருகை தரும் ஏனைய பொது விண்ணப்பதாரிகளுக்கு தடையின்றி தொடர்ச்சியாக தேசிய அடையாள அட்டைகள் விநியோகிக்கப்படுகின்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார மருத்துவ அதிகாரிகள் உட்பட மொத்தமாக 303 பட்டதாரிகள் இலங்கை ஆயுர்வேத மருத்துவ சேவைக்குள் உள்ளீர்க்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான நிகழ்வு நேற்றைய தினம் கொழும்பு மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசவினால் தலைமையில் நடைபெற்றுள்ளது. இந்த நிலையில் உள்ளூர் ஆயுர்வேத சுகாதாரத்தை வலுப்படுத்துவதையும் நோயாளி சேவைகளை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு 2018ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஆயுர்வேத திணைக்களத்துக்குள் மேற்கொள்ளப்படும் மிகப்பெரிய ஆட்சேர்ப்பு என்று சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. புதிதாக ஆட்சேர்ப்பு செய்யப்படுவோர் மூத்த ஆயுர்வேத நிபுணர்களின் கீழ் விரிவான பயிற்சி பெற்றுள்ளனர். அவர்கள் சிறுநீரகம் தொடர்பான நிலைமைகள் உட்பட தொற்று மற்றும் தொற்று அல்லாத நோய்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மத்திய அரசு மற்றும் மாகாண ஆயுர்வேத மருத்துவமனைகளுக்கு நியமிக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் கெகலிய ரம்புக்வெலவின் குடும்பத்தினரின் சொத்துக்களை முடக்குவது குறித்து நீதிமன்றம்
தீர்மானத்தை சவாலுக்கு உட்படுத்தும் வகையில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுக்கள் உயர்நீதிமன்றினால் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையிலேயே ரங்புக் வெல்லவின் குடும்பத்தினருக்கு சொந்தமான சொத்துக்களை முடக்குமாறு கொழும்பு உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை செல்லாது செய்வதற்காக தாக்கல் செய்யப்பட்ட 3 மனுக்கள் உயர்நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டுள்ளன. இந்த மனுக்கள் கெகலிய ரமுக் வெல்லவின் குடும்பத்தினர் சார்பாக தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதனால் கொழும்பு உயர்நீதிமன்றம் வழங்கிய சொத்து முடக்க உத்தரவு தற்போது தொடர்ச்சியாக நடைமுறையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வினாத்தாள்களில் எந்த மாற்றமும் இல்லை, கடந்த வருடத்தைப் போலவேதான் இருக்கும் என காப்போத்த உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி லியனகே அறிவித்துள்ளார். எதிர்வரும் காப்போத்த உயர்தர பரீட்சை தொடர்பில் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இந்த விடயத்தை கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில் காப்போத்த உயர்தர பரீட்சை எதிர்வரும் நவம்பர் மாதம் 10ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளது. நாடு முழுவதும் உள்ள 2362 பரீட்சை நிலையங்களில் உயர்தர பரீட்சையை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது தயார் செய்யப்பட்டுள்ளன. இம்முறை பரீட்சைக்காக பாடசாலை விண்ணப்பதாரர்கள் 2,46,521 பேரும், தனிப்பட்ட விண்ணப்பதாரர்கள் 94,004 பேரும் உட்பட மொத்தமாக 3,40,525 விண்ணப்பதாரர்கள் தோற்றவுள்ளனர். அத்துடன் இம்முறை உயர்தர பரீட்சைக்காக நடத்தப்படும் அனைத்து தனியார் வகுப்புகள், பாடத்திட்டங்கள் தொடர்பான கருத்தரங்குகள், விரிவுரைகள் மற்றும் செயலமர்வுகள் மற்றும் ஊக கேள்வித்தாள்கள், கலந்துரையாடல் உட்பட பரீட்சை தொடர்பான அனைத்து விளம்பர நடவடிக்கைகளும் இன்று நள்ளிரவு 12 மணி முதல் தடை செய்யப்படும். பரீட்சைக்கான பாடசாலை விண்ணப்பதாரர்கள் மற்றும் தனிப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கான அனுமதி அட்டைகள் ஏற்கனவே வழங்கப்பட்டுவிட்டன. எனவே அனுமதி அட்டை கிடைக்கப்பெறாதவர்கள் இன்று முதல் இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்துக்கு சென்று பெற்றுக்கொள்ள முடியும். இந்த சந்தர்ப்பத்தில் பிள்ளைகள் பாடத்திட்டத்தை முடித்து பரீட்சைக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். எனவே மிகவும் நல்ல மனநிலையுடன் பரீட்சைக்கு தயாராகுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று, வினாத்தாள்களில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் கடந்த வருடத்தைப் போலவேதான் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பிள்ளைகள் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள கால அட்டவணைக்கு அமைய பரீட்சைக்கு நன்கு தயாராகி நல்ல மனநிலையுடன் அமைதியாக உங்களுக்கு கிடைக்கும் வினாத்தாளை உரிய நேரத்துக்குள் நன்றாக வாசித்து பதில்களை ஒழுங்கமைத்துக் கொண்டு பதிலளிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். எனவே பெற்றோர்களுக்கும் நான் சொல்ல விரும்புவது, இது பிள்ளைகளின் பாடசாலை வாழ்க்கையின் இறுதி ஆண்டில் நடைபெறும் பரீட்சை. இந்த பரீட்சை பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான பரீட்சையாகும். எனவே இந்த பரீட்சையின் போது பிள்ளைகள் அழுத்தம் இல்லாமல் பரீட்சையை எதிர்கொள்வதற்கு வீட்டின் சூழலையும் நன்கு தயார் செய்து பிள்ளைகளுக்கு எந்த அழுத்தத்தையும் கொடுக்காமல் பரீட்சைக்கு அமைதியாக முகங்கொடுக்க தேவையான சூழலை அமைத்துக் கொடுக்குமாறு நான் அன்பான பெற்றோர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு காளிமுகத்திடல் உள்ள ஜனாதிபதி செயலகம் முன்பாக நடந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பான புகைப்படம் வெளியாகியுள்ளது. பாணாந்துறையிலிருந்து கொழும்பு செல்லும் பேருந்து ஒன்றின் நடத்துனரும் அவரது நண்பரும் இணைந்து பயணியை தடியார் தாக்கும் காட்சிகள் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளன. இந்த சம்பவம் நேற்று முன்தினம் காலை காளிமுகத்திடல் மைதானத்துக்கு அருகாமையில் நிகழ்ந்துள்ளது. பேருந்தில் பயணம் செய்த பயணியொருவரை பேருந்து நடத்துனரும் நண்பரும் இணைந்து தடியால் கடுமையாக தாக்கும் காட்சியை பேருந்தில் இருந்த மற்றொரு பயணி தனது கையடக்க தொலைபேசியில் வீடியோ எடுத்துள்ளார். இந்த சம்பவத்தில் தவறு யாருடையதாக இருந்தாலும் சட்டத்தை தங்கள் கையில் எடுப்பது சில சமயங்களில் கொலையில் முடியலாம் என பயணிகள் குறிப்பிட்டுள்ளனர். நாட்டின் முக்கியமான பொது இடத்தில் கூட மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பலரும் குற்றம் சுமத்தியுள்ளனர். கொரோனாவின் 12 ஏக்கர் பரப்பளவு கொண்ட சிரில்டன் எஸ்டேட் பகுதியில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தனிப்பட்ட தகராறு காரணமாக துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. 12 போர் ரக துப்பாக்கியினால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணைகள் தெரியவந்துள்ளது. சந்தேக நபர் தற்போது கொரடை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஹல்துமுல்ல அக்கரசிய வனப்பகுதிக்குள் பயிரிடப்பட்டிருந்த 6 கஞ்சா சேனைகள் சுற்றி வளைக்கப்பட்டதோடு அதனை பாதுகாத்து வந்த 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கஞ்சா சேனைகளில் 85,000க்கும் அதிகமான பெரிய கஞ்சா செடிகள், 4 சிறிய நாற்றங்கால்களும் இருந்துள்ளதாகவும் அவை அனைத்தும் தீயிட்டு அழிக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் ஹம்பே ஹமுவ ஹல்தோட்ட பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என்றும் சந்தேக நபர்கள் நேற்று பண்டாரவளை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியுள்ளனர்.
காவல்துறை அதிகாரிகள் தங்கள் சொந்த சீருடைகள் மற்றும் சப்பாத்துக்களை வாங்குவதற்கு ஒரு ரொக்க உதவித்தொகை பெற உள்ளனர். அவர்களின் விநியோகத்துக்கான பிரச்சினைக்குரிய கேள்வி கோரலை ரத்து செய்ய அரசாங்கம் முடிவு செய்ததைத் தொடர்ந்து மேற்கண்ட முடிவு எடுக்கப்பட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா கொழும்பு ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்துள்ளார். முறைகேடுகள் மற்றும் நிர்வாக சிக்கல்கள் காரணமாக கொள்முதல் செயல்முறை முடங்கியுள்ளதனால் அதிகாரிகள் தேவையான உடைகளை மேலும் தாமதமின்றி பெறுவதை உறுதி செய்வதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தின் நீதிமன்ற கட்டளைகளுக்கு சமூகம் அளிக்காத 42 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபர்கள் தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதிகளில் வைத்து நேற்றைய தினம் கைதாகியுள்ளனர். கிளிநொச்சி போலீசார் மற்றும் தர்மபுர போலீசார் நேற்று அதிகாலை மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போதே இவர்கள் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் அனைவரையும் நேற்றைய தினம் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் விசாரணைகளையும் ஆரம்பித்துள்ளனர். எதிர்வரும் 7ஆம் தேதியுடன் நாடளாவிய ரீதியிலுள்ள சகல பாடசாலைகளுக்கும் விடுமுறை விடப்பட்டு மீண்டும் டிசம்பர் 8ஆம் தேதி ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையை முன்னிட்டு எதிர்வரும் 7ஆம் தேதியுடன் நாடளாவிய ரீதியிலுள்ள சகல பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட உள்ளது. பொதுத்தர உயர்தர பரீட்சைகள் எதிர்வரும் 10ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள நிலையில் இன்று நள்ளிரவு 12 மணி முதல் உயர்தர மாணவர்களுக்கான கருத்தரங்குகள், செயலமர்வுகள், மேலதிக வகுப்புகள் மற்றும் தனியார் வகுப்புகள் உள்ளிட்ட அனைத்து பரீட்சைகள் நிறைவடையும் வரை தடை செய்யப்படுவதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 10ஆம் தேதி ஆரம்பமாகும் பரீட்சைகள் டிசம்பர் 5ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள நிலையில் டிசம்பர் 8ஆம் தேதி பாடசாலைகளில் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் மீள ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. கம்பளை பெல்வுட் அழகியல் கல்வி நிறுவனத்தில் உயிரிழந்த கிளிநொச்சி மாணவியின் மரணம் தொடர்பாக கலகா போலீசார் முறையான விசாரணையை தொடங்கியுள்ளனர். கிளிநொச்சி மாணவியின் உடல் சனிக்கிழமை மாலை விடுதியில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது. இறந்த விதுசன் நீதி கிளிநொச்சி கிருஷ்ணபுரத்தை சேர்ந்தவர் என்றும் சக மாணவி ஒருவரின் தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் சடலத்தை மீட்டனர். கொழும்பில் நடைபெற்ற ஒரு தேர்வுக்கு வந்த பிறகு அவர் கிருஷ்ணபுரத்தில் உள்ள தனது வீட்டுக்கு சென்று விடுதிக்கு திரும்பியதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் மாணவி தன்னுயிரை மாய்த்து கொண்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். அதேவேளை சம்பவம் நடந்த நேரத்தில் வழியில் சென்றிருந்த சக மாணவியொருவருடன் அவர் அறையில் தங்கியிருந்ததாக அவர்கள் தெரிவித்தனர். பிரேத பரிசோதனை பேராதனை போதனா மருத்துவமனையில் நடைபெறவுள்ளதுடன் கலகா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.